ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தியானத்தோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு லோகத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு பாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு சொல்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக ஜெயம் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு சோர்வுகள், போராட்டங்கள், எவ்வளவு அந்த வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு என்று காலையிலே பெறப்பட்டு நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக எங்கள் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற பரிசுத்த பந்தியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் உற்சாகத்தோடு வந்து சபையில நேரத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் சோதனைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எந்த சோர்வும் இல்லாமல் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. பலப்படுத்துங்க ஆண்டவரே. சுதந்திரம் இன்னைக்கு ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனப்பட்டு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்படியாகவும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கிருபையாக வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசீர்வதிங்க. கேட்கும் போற சாட்சிகளை ஆசீர்வதிங்க. பாடக்கூடிய ஆண்டவரே பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்கிறவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ செய்தியின் மூலமாக நல்ல ஒரு அற்புதத்தை தாருங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. துதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 9வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணி அடங்காத கிருபைகளுக்காய் என்பதான பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் மேதிரில் கண்ணின் முன்னே உன்னை நோக்கும் மேதிரில் கண்ணின் முன்னே பலராதே கண்மணி போல காக்கும் தரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல காக்கும் தரங்களே உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்ப இயேசுவின் நாமமே ஊர்தான் புரண்டு வருகோ எண்ணற்ற பாரங்களோ ஓதான் புரண்டு வருகோ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே இந்த இயேசுவின் நாமமே உனக்கு எதிராகவே ஆயுதம் பாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் பாய்க்காதே உன்னை அடைந்தவர் உண்மை தேவன் அவர் காசத்து நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் காசத்து நீதியவர் துதி செய்வார் எண்ணில்
தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே எதி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா அல்லேலூயா. 13வது பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் எனக்கு தெரியாது. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் சத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் சத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமை சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின இயேசுவே, இனியும் இம்மட்டும் உதவின இயேசுவே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்
செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதையும் கிருபை. மலைகள் மாறாதையும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இருந்து கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இருந்து கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 17வது பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் என்று 17வது பாடல். இந்த சத்தத்தை உயர்த்தி பாருங்கள். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம்
வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை கிருபையா இது வரைக்கும் வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவோ பணத்தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருந்து, நீர் வல்லவராகவே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களை இதுவரைக்கும் வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பண்ணுகிற பாவங்கள் அநேகமாக இருக்குது ஆண்டவரே. சாபத்தின் கட்டிலே இருந்து நாங்கள் ஆண்டவரே மீத முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. சத்துருவின் போராட்டத்திலிருந்து மீத முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் பண்ண பாவங்கள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவரே, மகிமையான தெய்வமாக நீர் இருந்து இயேசுவே எங்களை வழிநடத்தி, இயேசுப்பா எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆண்டவரே எல்லா விஷயத்திலிருந்து போராட்டத்திலும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த ஆராதனையில வந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியாய் வாழும்படி எங்கள் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. போக்கில மரத்தில் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் ஊழியம் செய்கிற இடத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் எங்களை சாட்சியாய் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் மனசோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஜெபத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த சோதனைகள் எது வந்தாலும் ஆண்டவரே ஜெபம் பண்ணும்படியாக முன்னென்று நாங்கள் ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தும்
இயேசுவே எங்களுக்கு ஜெபத்தின் மூலமாகவே ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சபைக்கு ஜெபத்தின் மூலமாகவே இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த இரவில் இருக்கிற இந்த பரிசுத்த பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாகி தகுதி பெற்று பங்கு பெறும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எடுக்கிற பந்தியின் மூலமாக நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே ஆத்மாவை பாதுகாப்பா நாங்கள் வைத்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசுகிற மட்டுமே சபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலகத்தனமாய் விலகி போகாமல் இயேசுவே உம்முடைய சத்தியத்தை நோக்கி நாங்கள் பேசும்படியாகவும் கேட்கும்படியாகவும் ஆராதனை செய்யும்படியாகவும் எங்களை வைத்ததுக்காக நன்றி. எந்த இடத்திலும் சோர்ந்து போகாமல் சபை கூடுதலுக்கு தொடர்ந்து வரும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஆண்டவரே நீங்கள் எப்படி நான் இந்த விஷயத்தை பண்ணுவேன் என்று எப்படி நான் என்னால இதெல்லாம் எப்படி முடியும் என்று சாத்தியம் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே நீர் வந்து என்னை ஆண்டவரை சாட்சியாய் வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள பண தேவைகள் எல்லாத்தையும் ஆச்சரியமாய் சந்ததுக்காக நன்றி. எந்த இடத்திலும் குறைவில்லாமல் எந்த இடத்திலும் தலைகுனிவில்லாமல் எங்களை தலை உயர்த்தி நிறுத்த வைத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய உண்மையான தெய்வமாய் இருந்து ஆண்டவர் எல்லா இடத்திலும் சாட்சியாய் வைத்ததுக்காக நன்றி. இன்னும் எங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக இருக்கிறது, எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் உண்மையை நம்பி உலகத்தில் மக்களை இல்லாமல் உண்மையை நம்பி உம்மிடத்திலே வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை தொடர்ந்து ஜெபம் பண்ணி விண்ணப்பம் கொடுக்கும்படி கிருபை கொடுத்திருக்காங்க நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. கெட்ட சிந்தனைகள், போராட்டங்கள், ஆண்டவரை உலகத்தனமான இச்சைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஆத்மாவை எங்களை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேவையோடு இங்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் மனதில் உள்ள தேவைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர் கண்களை மூடி அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. அவர்கள் கண்களை மூடி உண்மையாய் ஜெபம் பண்ணுகிறதை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தாருங்க, மன நிம்மதியை தாருங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாருங்க அப்பா. அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்துக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சீக்கிரமாய் தாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை வெகு நாட்களாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமே என்று அவிசுவாசமாய் இல்லாமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஊழியம் பண்ணி ஒரு சொந்தமான இடத்திற்காகவும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சபையாய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. சீக்கிரமாக எங்களுக்கு நல்ல ஞானத்தோடு நம்ம இடத்தை வாங்க முடியாத கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உண்மை இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காத ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே ஊழியத்தை நடத்தவும், உங்களுடைய சித்தத்தின்படியே இந்த ஊழியத்துக்கான செலவுகளை செய்யவும், உண்மையாய் செலவுகளை செய்யவும், சத்தியத்தோடு ஆண்டவரை ஊழியத்தை நடத்தவும் பலப்படுத்தவும், ஒவ்வொரு ஆண்டவரே மீட்டிங்கையும் ஆண்டவரை உண்மையோடு பயபக்தியோடு வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை எந்த கட்டாயத்தை நிமித்தமும் இல்லாமல் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் சென்று அதில் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே கேட்கிற வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். அதன் மூலமாக என் ஆத்மாவை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை உண்மையான ஜெபத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உள்ள தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. குறைவில்லாமல் நிறைவாக்கும் ஆண்டவரே. நீர் கிருபை தேவனாய் இருக்கிறீர், மகிமை தேவனாய் இருக்கிறீர், எவ்வளவோ பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மண்டையிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரும் மனதிலிருந்து உற்சாகத்தோடு பாடலை நீர் அறிவீர் ஆண்டவரே. அதே போல அவர்களை ஆசீர்வாதம் கொடுங்க, பலப்படுத்துங்க. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மீதமுள்ள ஆண்டவரே ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்க போற இந்த நீதிமொழிகளில் ஆண்டவரை விளக்கவரே ஆசீர்வதிங்க. அதன் மூலமா எங்களை தொடுங்க, பலப்படுத்துங்க. அதன் மூலம் கேட்கிற சாட்சிகளின் மூலமா எங்களை ஆசீர்வதிங்க. அதன் மூலமா எங்களை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவே கேட்கிற செய்தியின் மூலமா எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. எங்களுக்கு சொல்லி தாருங்கப்பா, எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று தாருங்க ஆண்டவரே. அதன் மூலமா இயேசுவே நாங்கள் பலப்படும்படியாகவும் ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாகவும் கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சாயங்காலம் இருக்கிற ஆண்டவரை இந்த பரிசுத்த பந்தியையும் ஆசீர்வதிக்க. எந்த விசுவாசம் ஊத்த இடத்திலும் சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. நேரத்துக்கு பயபக்தியோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு ஆண்டவரை சொந்தமாய் ஆண்டவரை வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரும் ஆயத்தமாக தகுதி பெற்று பங்கு பெறும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதமுள்ள ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காக நன்றி, குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததுக்காகவும் நன்றி. நீரை காத்து வழி நடத்த இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகளை ஜீவா அவர்கள் வந்து முன்னின்று வாசிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நின்று
எல்லாரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகளை இப்போ வாசிப்போம். நீதிமொழிகள் 18. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா நாடத்திலும் தலையிடப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தியம் வரும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணை பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணீர். தன் வேலையில் அசையா இருப்பவன் வலிமனுக்கு சகோதரன். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். காரியத்தை கேட்கும் முன்பு உத்திரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் துக்கமாக இருக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், நாணியும் செய்தி அறிவை நாடும். தன் வழக்கிலேயே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கவும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது, அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாக்கம் போல இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தரித்திரன் கையை கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். வாசித்த இந்த நீதிமொழிகள் விளக்கத்தை மாஸ்டர் எபினேசர் அவர்கள் வந்து நம்ம பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே 10வது வசனம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வாசிக்கிறோம். இன்றைய தினத்திலே நம்ம அந்த வசனத்திலே சொல்லப்பட்டதில் நாமம், கர்த்தருடைய நாமத்தை கொடுத்ததான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப்படி வந்துட்டேன். பொதுவாக அன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனுஷனுடைய பிறப்பிலும் சரி, வளர்ப்பிலும் சரி, அவங்களுடைய இறப்பிலும் சரி, அவங்களுடைய பெயர்கள், நாமங்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. வேதத்திலே தேவனுடைய நாமங்களை குறித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டதான நாமங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய நாமங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நாமங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய நாமங்கள் வந்துட்டு வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமங்களை நம்ம வந்துட்டு பிரிக்கும் பொழுது நாமங்கள், பட்டங்கள், அந்தஸ்துகள் அல்லது குணாதிசயங்கள் வந்து 3வது பிரிக்கலாம். அதாவது டைரக்டா வந்துட்டு அவருடைய பெயர்கள் வந்துட்டு வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா யெகோவா அப்படிங்கிறது, அப்புறம் வந்துட்டு கர்த்தர், தேவன், இந்த மாதிரி வரலாம் டைரக்டா அவருடைய பெயர்கள் வந்துட்டு குறிக்கிறது. பட்டங்கள் என்பது அதாவது சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டதான பட்டம். பரலோகத்தில் உள்ளதான அந்த சேனைகளுக்கு அவர் அதிபதியாக, அவர் பிரதானமாக இருக்கிறபடினால அவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்கிறதான அந்த பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து இப்பொழுது கூட என்ன பண்ணிட்டு இருக்கார், பிதாவின் வலது பார்சத்துல பரிந்து பேசுகிறார். அதாவது நம்ம நிருபத்தில் சொல்லப்பட்டது போல பிரதான ஆசாரனுடைய ஊழியத்தை செய்கிறார், செய்து கொண்டு வருகிறார் சொல்லப்படுறார்.
அப்ப இந்த பிரதான ஆசாரியன் என்பது அவருக்கு கொடுத்ததான பட்டங்கள். இந்த மாதிரி வந்து நாமங்கள், பட்டங்கள், அதுபோல வந்து குணாதிசயங்கள் வந்துட்டு உண்டு. கேரக்டர், அவருடைய கேரக்டர் மையமா வச்சு அவருக்கு வந்துட்டு பெயர்கள் வந்துட்டு ஏராளமாக வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பரிகாரி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம்னா அவர் வந்து குணமாக்குறதான அவருடைய குணத்தை வந்துட்டு குறிக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்புள்ளவர் தான் அவருடைய குணாதிசயத்தை குறிக்குது. இந்த மாதிரி வந்துட்டு 3 விதமான அடிப்படையிலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டதான நாமங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமங்கள் எப்படிப்பட்ட நாமங்கள் என்று பார்த்தீங்கன்னா, வசனத்தை வந்து நோட் பண்ணிக்கங்க, அல்லது வீடியோவில் கூட வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, யூடியூப்ல போட்டோம்னா நீங்க அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 9வது வசனம் அதுல பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் வந்துட்டு மேன்மையான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மேன்மையான நாமம். அதே போல சங்கீதம் 148:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் உயர்ந்த நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 76:1 அவருடைய நாமம் பெரிய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் உயர்ந்ததாக, உன்னதமானதாக, மேன்மையுள்ள நாமமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாமத்தை பார்க்கலும் தேவனுடைய நாமமே என்ன செய்து மேன்மையானதாக, உயர்ந்ததாக, உன்னதமாக காணப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தினாலே தேவன் வந்துட்டு, அதாவது தம்முடைய நாமத்தினாலே ஒரு 7 விதமான வெளிப்பாடுகளை வந்துட்டு நம்ம வேதத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டதான ஒரு வெளிப்பாடை வந்துட்டு குறிக்குது. ஏன்னா யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை என்ன செய்த மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த மாம்சத்திலே அவர் பிறந்ததான பிறப்பதான வெளிப்பாடை அந்த நாமம் வந்துட்டு வெளிப்படுத்துகிறது. அதே போல யாத்திராகமம் 6:2 யெகோவா என்கிறதான நாமம். யெகோவாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சகர் என்று சொல்லுவாங்க. அதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் நமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன செய்வார், ரட்சிப்பார்னு அவருக்கு ரட்சகர் என்கிறதான பெயர், அந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறதான அந்த யெகோவாங்கிறதான நாமம் உண்டு. சர்வ வல்லவர்ங்கிற நாமம் யாத்திராகமம் 6:3 இன்னும் வந்துட்டு ஆபிரகாமுக்கு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறதான அந்த நாமத்தினால அவர் வெளிப்பட்டார். இந்த சர்வ வல்லவர் என்கிறதான நாமம் அவர் தேவன் வந்து செய்கிறதான அவருடைய ஊழியத்தை வந்துட்டு அவருடைய வல்லமையை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 57:15 லூக்கா 1:49 பார்க்கும்போது அவருடைய நாமம் வந்துட்டு பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்தம் என்பது அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய ஜீவியத்தை வந்துட்டு அவருடைய தேவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவர் பரிசுத்தம் உள்ளதான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 63:16 தேவன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மீட்பர் என்பது அவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இனி வந்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக ரகசிய வருகையா வரப்போறாரு. 3வது வந்துட்டு பகிரங்கமா அந்த பூமியில 1000 வருஷம் ரிசர்ச் பண்ணும்படியாக என்ன செய்கிறாரு, வரப்போகிறார். அடுத்த வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா என்கிறதா அந்த நாமம் வந்துட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதுக்காகனா தேவன் வந்துட்டு அவரை ஆளுகை செய்கிறவர், இப்பொழுதும் வந்துட்டு சர்வலோகத்தை ஆளுகை செய்கிறார். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இறங்கி ஒரு ராஜாவா இருந்து இந்த பூமியில ஆளுகை செய்வார். அவரோடு கூட அவருடைய ஜனங்களை என்ன செய்வார், ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 மோசேக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதான நாமத்திலே வெளிப்பட்டேன். ஆனா அவங்க என்ன சொல்றாரு, இப்போ வந்துட்டு என்ன செய்யுது, ஜனங்களுக்கு வந்துட்டு என்னுடைய நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், இருக்கிறேன் என்கிறதான நாமம் உள்ளவர் என்னை அனுப்பினார்கள் போய் சொல்லு அப்படின்னு மோசையை அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம். அந்த இருக்கிறேன் என்கிறதான நாமம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நித்தியத்தை குறிக்கிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எப்படி ஆதியில இருந்தாரோ இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறாரு. இனிமேல் என்ன செய்வார், அப்படித்தான் இருப்பார். அவர் நித்திய காலமாக மாறாதவராக, நேற்று மாறாதவராக இருக்கிறார். இந்த மாதிரி நாமத்தினுடைய வெளிப்பாடுகள். இதே போல நாமத்தினுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள் நமக்கு வந்துட்டு ஒரு 21 விதமான பலன்கள் வந்துட்டு நாமத்தினாலே நமக்கு வந்துட்டு கிடைக்குது. 21 விதமான பலன்கள். நான் ஒரு சிலதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு போறேன். அப்போஸ்தலர் 4:12 நமக்கு அந்த நாமத்தினால என்ன செய்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது.
வானத்தின் கீழே அந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நாம் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாசித்த வசனம் 18:10 நீதிமொழிகளை பாதிக்கும் போது கர்த்தருடைய நாம பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அந்த நாமத்தினால நமக்கு என்ன செய்கிறது, சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கிய குணம் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கிறது. அதான் அப்போஸ்தலர் 3:6 பேதுரு யோவான் என்ன செய்றாங்க, அந்த தேவாலயத்துக்கு போய் நிற்கிறாங்க. பிறகு சப்பாத்தி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். ஆனா அவங்க வந்துட்டு அவங்க பார்த்து சொல்றாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல உள்ளதை தருகிறன்னு சொல்லி இயேசு நாமத்தினால என்ன செய்ய, எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்து குறித்து இருந்து தேவனை குறித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்துட்டு இந்த தேவனுடைய நாமத்தினாலே நமக்கு பாதுகாப்புகளும் ஏராளமாய் உண்டு. சங்கீதம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த அடைக்கலம்னா நம்மளை வந்துட்டு உயரமான மலைகளை உச்சியில யாருமே தொடாத அளவுக்கு நம்மளை வந்து பாதுகாக்கவர் நாமம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதே போல நம்ம இப்ப நீதிமொழி 18:10 வாசா, அவருடைய நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம் என்பது ஒரு நல்ல அரணான கோட்டை, நம்முடைய சுத்தி கோட்டையா மதிலா இருந்து அவருடைய நாமம் நினைச்சுகிறது, பாதுகாக்கிறது. அதே போல மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம், அதாவது என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளின் கீழ் எழுசி ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய நாமம் வந்து ஒரு கோழியுடைய செட்டைகளை போல, கழுகுடைய செட்டைகளை போல நம்மளை மூடி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாமத்தை வந்து நம்ம எல்லாம் அறிந்தோம். இந்த நாமத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக வந்து நான் சொல்லி முடிச்சுறேன். நாமத்துக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை வந்துட்டு செய்யணும். நாமத்துக்கு ஆராதனை வந்துட்டு செய்யணும். வேதத்தில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, சங்கீதம் 44:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 63 சங்கீதம் 63:30 சொல்றீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க, துதித்து பாடுங்கள் வந்து சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தை துதித்து பாடுங்கள். இது நான் 1-2 வசனம் தான் சொல்றேன். 30க்கு மேற்பட்டதான வசனங்கள் வந்துட்டு அவரோட நாமத்தை துதிக்க சொல்லி வந்து பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த சொல்லி இருக்கிறது. அதே போல வந்துட்டு சங்கீதம் 103:1 நமக்கு எல்லாம் தெரியும், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு வந்துருக்காரு. அவர் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திர, அவருடைய நாமத்தை வந்துட்டு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும் அவருடைய நாமத்துக்கு. அதே சங்கீதம் 113:2 அவர் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டா. ஃபர்ஸ்ட் இந்த தொழுகைங்கிற வார்த்தை ஆதியாகமம் 4:26 வருது. அதாவது சேர்த்து வந்து ஒரு குமாரத்தை பெற்ற பொழுது அந்த நாட்களே வந்து என்ன செய்யுங்க, பூமியிலே எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தொழுகை கூட வந்துட்டு அவருடைய நாமத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன ஆதியாகமம் 13:4, அப்போஸ்தலர் 2:21 ஆபிரகாம் சரி, நோவா சரி, யாக்கோபு எல்லாருமே வந்து பலிபீடத்தை கட்டி, அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று ஏராளமான வசனங்கள் வந்து வேதத்தில் வருகிறது. அப்ப நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, தொழுது கொள்கிறது என்ன செய்யணும், அவருடைய நாமங்களை என்ன செய்யணும் சொல்லி அதை நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், தொழுது கொள்ளணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம், அது மட்டும் வாசிக்கலாம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை பாருங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். 2வது என்ன செய்யணும், அவருடைய நாமத்தை தியானம் பண்ணணும், மெடிடேஷன் வந்து பண்ணணும். வேதத்துல நம்ம வந்து பைபிள் வச்சுப்பா வெறுமனே வந்து படிக்காதீங்க. படிக்கிறதுல தேவனுடைய நாமங்கள் எங்கெங்கே வருதோ அந்த நாமத்தை எடுத்து என்ன செய்யுங்க, மனசுல இருதயத்துல பதிச்சு வச்சு அதை என்ன செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உதாரணமா வந்துட்டு கர்த்தர் பரிகாரி அப்படின்னா அவர் வந்து எப்படி அவர் வந்து பரிகாரியா இருக்கிறார், வேதத்துல இருக்கலாம் ஆதாரம் உண்டா, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அவர் என்ன பரிகாரம் வந்துட்டு வியாதிகளை சுகமாக்கினார், அதை எப்படி செஞ்சாரு, அதே போல நம்மளும் சுகத்தை எப்படி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம மெடிடேஷன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 22:22 சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே வைத்திருப்பேன்.
மூணாவது வந்துட்டு அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், நம்ம அறிக்கை செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இதுதான் வந்து அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40லேருந்து 42 வரை நான் வாசிக்கிறேன். அதை வந்து வாசிக்க நம்ம முடிச்சிருவோம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரதாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இதுல வந்து அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை சங்கத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்கள பிடிச்சு அடிச்சு என்ன செய்யறாங்க, இனிமே வந்து இயேசு நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு அவங்களை அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு சந்தோஷமா வராங்க. அவருடைய நாமத்துக்காக என்ன செய்ய அவமானம் கஷ்டம் எதுனாலும் நாங்க தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், அது எங்களுக்கு பாத்திரமா இருக்கிற தகுதியா இருக்குதுன்னு அவங்க வந்து சந்தோஷத்தோட வந்து திரும்பவும் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் போயிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து சொன்னாங்க. அப்ப இயேசுவின் நாமத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதான காரியங்கள் என்னன்னா, ஒன்று வந்துட்டு அவருடைய நாமத்தை நம்ம ஆராதிக்கணும், ரெண்டாவது அவருடைய நாமத்தை தியானம் பண்ணணும், மூணாவது அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், அறிவிக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைப்படி ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில நமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமங்களை குறித்ததான ஒரு சில காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உடைய நாமமே ஆண்டவரே இந்த உலகத்திலே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்ந்த உன்னத பெரிய நாமமாக இருக்கிறதே, அதற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிற மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தினாலே எங்களுக்கு ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பலத்த பாதுகாப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்தீர்களாக. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பயிற்சியாக ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க, உடைய நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்க, ஸ்தோத்திரங்களை செலுத்த, தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர்களாக. நாள்தோறும் உடைய நாமங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாட்களாக எடுத்து நாங்கள் தியானம் பண்ணி அவையில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை உடைய நாமத்தை நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்திலும் உடைய நாமங்களை சொல்லி உடைய நாமத்தை பறைசாற்ற மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ததற்காக செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுடன் நடத்தினார். கொடுத்த நல்ல விளக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாட்சிகள் நேரம். சாட்சிகள் யாரும் கூற வேண்டுமோ இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி சாட்சிகள் சொல்லுங்கள்.
அல்லேலூயா. பாடல்களை பாடும்போது காணிக்கைகளில் கவர்கள் எல்லாம் எழுந்திருந்து பாடலை பாடும்போது காணிக்கைகளில் கவர்கள் பாடும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த மொழிகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த மொழிகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். உன்னிக்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். உன்னிக்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னெருளிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னெருளிக்கும். தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தேறும். தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தேறும். வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காரியங்களுக்காக பாஸ்டர் அறிவிப்புகள். சாயங்காலம் ஜெபம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு பரிசுத்த பக்திக்கான உபவாச ஜெபம் நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு பாஸ்டர் அருள் தேவராஜ் நம்மளுக்கு பரிசுத்த பக்திக்கான விசேஷித்த செய்தியையும் பரிசுத்த பக்தியும் நமக்காக அவங்க கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலையில் 1ஆம் தேதியாக இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். திருப்பி எப்படி எடுத்து நடக்கிறதுக்கு அதற்காக ஆலோசனை செய்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள்.
சனிக்கிழமை அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஜெபங்கள் நடக்கிறது குறித்து அறிந்தோம். அந்த ஜெபத்தோட நடந்து கொண்டே இருக்கிறது. தெரிந்தவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே அந்த ஜெபத்தை கலந்து கொண்டு அந்த 1 hour ஜெபத்தில் அவங்களையும் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டோம். மற்ற அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும். பத்திரிகை ஊழியத்துக்காக நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கான செய்திகள் எல்லாம் எழுதி முடிச்சு, இப்போவுமே சீக்கிரமாக எழுதி முடிச்சு, ஏன்னா லாஸ்ட் டைம் டிலே ஆகிறதுனால இந்த வாட்டி சீக்கிரமாக எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா செய்திகளையும் ஆகஸ்ட்டுக்கான எல்லாத்தையும் எழுதி முதல் ப்ரூஃப் கரெக்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த வாட்டி வேகமாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த பத்திரிகை ஊழியர்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நிறைய பேர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காகவும் ஸ்தோத்திரம். வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது மூலமாக அதில் அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். எப்போ எந்த மீட்டிங் என்ன நடக்குதுன்னு சில நேரங்களில் இடம் மாறி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் போடுவோம். அதன்படியாக அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் சபையின் ஊழியர்களில் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு இருங்க. நம்மளுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபைக்கு சில தேவைகளும் இருக்குது. கீபோர்டு வாங்கணும்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்லெஸ் மைக் வாங்கணும். ஏன்னா சாட்சி சொல்லும் போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கேட்க மாட்டேங்குது, முன்னாடி இருந்து சாட்சி சொல்கிறவங்க பின்னாடி கேட்க மாட்டேங்குது. அப்படின்றதுனால ஒரு கார்ட்லெஸ் மைக்குக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதனால் நிறைய தேவைகள் சபைக்கு இருந்தாலும் ஜெபம் பண்ணி இருக்கும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அதனால தான் அந்த ஜெபம் குறிப்பு நான் சொல்லுவோம். உங்கள் ஜெபத்திலே வைத்து ஜெபத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. நம்ம தேவ செய்திக்கு கடந்து போகலாம். பாஸ்டர் டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் நம்ம தேவ செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போதுமானவரே, எல்லா மகிமைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் உண்டாமே, புகலிடமென்றும் நீரே. அடைக்கலம் உண்டாமே, புகலிடம் என்றும் நீரே. என் பல நீரே, என் சுகம் நீரே. ஜீவன் எனக்கு நீரே, ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பு நீரே. ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பு நீரே. சிறகுகளே நிழலதிலே, ஆரோக்கியம் எனக்கு உண்டே. சிறகுகளே நிழல்களிலே, ஆரோக்கியம் எனக்கு உண்டே. தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானே. தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே. ஜீவன் எனக்கு நீரே, ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்த மீட்பு நீரே. ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்த மீட்பு நீரே. சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. பிரசன்னத்தில் மாலைகளோ மெழுகு போல் உருகிடுமே. பிரசன்னத்தில்
பரிசுத்தம் மீட்பும் நீரே, ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணம் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடமென்றும் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடமென்றும் நீரே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஆபத்து நேரத்திலே, நாச மோசங்களிலே, வியாதி மத்தியிலே, எல்லா சூழலிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காகிறார். ஆமென். அவர் நன்மை செய்வதற்கே இந்த உலகத்திலே அவர் சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணுவதற்கோ நினைப்பதற்கோ மேற்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நாம் கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6, 22, 23. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்று. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இந்த வசனத்தின் மூலமாக இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசுவதாக. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். வசனத்தின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லத்தக்க அளவிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, கிதியோன் சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவரை நான் முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி அவன் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் வசனத்திலே பார்க்கிறோம், பழைய பாட்டிலே பார்க்கிறோம், அநேக இடத்திலே கர்த்தரை பார்க்கிறதான பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மரித்து விடுவார்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆகவே கிதியோனும் பயப்படுறான். ஐயோ, தேவனை முகமுகமாய் நான் தரிசித்தனே என்று சொல்லி அவன் பயப்படுகிறதான சூழ்நிலையிலே அந்த தூதனானவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, என்ன செய்வதில்லை, சாவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33:20. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறதான பிள்ளைகள் அவங்க என்ன செய்றாங்க? ஏதோ நேர்ந்து விடுமோ, என்ன நடக்க போதோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி, நான் கர்த்தரை பார்த்தேனே, முகமுகமாய் தரிசித்து விட்டேனே என்று சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. உயிரோடு இருப்போமா என்று சொல்கிறதான ஒரு பயம் அவர்களிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:30வது வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்கிறான், அந்த மனுஷனோடு கூட நான் செய்த போராடி
கொண்டேனே, அவனை முகமுகமாய் தரிசித்தேனே என்று சொல்லி அவன் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவன் அந்த இடத்திலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை முகமுகமாய் தரிசித்ததான பிள்ளைகள் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா கூட இவ்வாறாய் சொல்லுகிறான். வாசித்து பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 6:5. அப்பொழுது ஐயோ அதமானே, நான் அசுத்த உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தருடைய ராஜாவை கண்கள் கண்டதே. இங்க பாருங்க, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சேனைகளின் ராஜாவையும் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஐயோ நான் அதமானே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் கிதியோன் பாருங்க, ஆண்டவரை முகமாய் தரிசித்தேனே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் பயந்த நேரத்திலே அந்த தூதனானவர் அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, ஹல்லேலூயா, நீ சாவதில்லை என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென். இந்த கிதியோன் யார் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், அவர்களுக்கு தன்னுடைய வழியை காண்பிக்கிறார், போதிக்கிறார். ஆமென். நியாயாதிபதிகள் 6:10 வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:10. நீங்களோ என் சொல்லுக்கு கேளாமல் போனீர்களே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க, நான் தான் உங்களை இடத்திலிருந்து கொண்டு வந்த அவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அந்த வார்த்தையை கேளாமல் போறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வார்த்தையை கேளாமல் போனதினால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிக்கொடாத பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனது நிமித்தமாய் அவர்களை அவர் என்ன செய்கிறார்? மீதியானின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? அவர் வழிகளில் நடக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால், அவருடைய செவிக்கு சொல்ல நீங்கள் கேளாமல் போனீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய அக்கிரமக்காரர்களோடு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேளாமல் போனது நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் 7 வருடமாக அவர்களுடைய மீதியான கையிலே மிகுந்த கஷ்டப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:9. எகிப்தியர் கையில் என்றும் உங்களை ஒடுக்கின யாவரின் கையில் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒடுக்கின யாவரின் கையில் என்றும் விடுவித்து நானே உங்கள் தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லி சொன்னதாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேவையில்லை, அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்கிறாங்க, அவர்களுக்கு பயந்து போறாங்க, கர்த்தருடைய சொல்லை கேளாமல்
போனது நிமித்தமாய் அவர்கள் மீதியான கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மீதியான அந்த தேசத்தை சூறையாடி போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக ஆளாகிறாங்க, மிகுந்த கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6:14 படிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கையிலிருந்து விலக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் அவனோட சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா. உன்னை அனுப்பினது நான் அல்லவோ என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிதியோன் பாருங்க, அவனுக்கு பலன் இருக்கா இல்லையான்னு அவனுக்கே தெரியல. ஹல்லேலூயா. அவன் எப்படி நான் மீதியானியரை மேற்கொள்வேன் என்று சொல்லி அவன் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறான். ஆனா தூதனானவர் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் காண்கிறது வருகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா. உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கையினின்று ரட்சித்து காத்துக் கொள்வாய் என்று சொல். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எப்படி நான் இந்த மக்களை ரட்சிப்பேன், உலக மக்கள் அழிந்து போறாங்களே, இந்த வார்த்தையை நான் எவ்வாறு சொல்லுவேன், அவர்களை ரட்சிப்பதற்கு எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறதான நோக்கம் நம் அநேகரை இயேசுவின் அண்டை வழிநடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியா இந்த மீதியானியை கிதியோன் ரட்சிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போய் கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடியதான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். நீங்கள் கிதியோனை போல என்னிடத்துல பலன் இல்லை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. எனக்கு ஞானம் இல்லை, அந்த மக்களுக்கு போய் எப்படி நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி எப்படி அவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்பினவர் நான். ஹல்லேலூயா. நானே உன்னை அனுப்புகிறேன், நீ இஸ்ரவேலை ரட்சித்துக் கொள், மீதியானியரின் கையிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கூட இன்றைக்கு போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் வசனத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன், அவர் உங்களுக்காய் எனக்காய் மரித்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. பலன் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஆமென். இன்றைக்கு உங்க வீட்டிலே, அக்கம் பக்கத்திலே, ஒரு வேலை செய்கிற மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிற பிள்ளைகளாய் உங்களையும் என்னை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து நீங்கள் வேலைகளை செய்யும் போது அவர் உங்களுடனே இருப்பார். அநேகரை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும். ஆமென். தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம், அவன் தேவனை நம்பினான். ஆமென். அவன் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, நியாயாதிபதிகள் 6:11 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:11. இங்கே பாருங்கள், கிதியோன் என்ன செய்கிறான்? கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக
ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மீதியானியர் என்ன செய்றாங்க? இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம் சூறையாடி கொண்டு போய்விடுறார்கள். அவர் விதைக்கிறதான தானியங்கள், கோதுமைகள் எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போய்விடுறாங்க. தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது கிதியோன் என்ன செய்கிறான்? அந்த கோதுமையை, கொஞ்சம் கோதுமையை என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் கொண்டு போய் அதை போரடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எதை குறிக்கிறது என்றால் ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? தனி ஒரு ஆளாய், அவனோடு கூட யாரும் உதவி செய்யாத போதிலும் கூட அந்த கோதுமையை காப்பாற்றி இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கோதுமையா இருந்தாலும் அதை மீதியானுடைய கையில் என்று தப்புவித்து, ஹல்லேலூயா, அதை காப்பாற்றி என்ன செய்யறான்? அது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆலைக்கு நேராக என்ன செய்யறான்? அவன் போரடிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நமக்கு கொஞ்சம் பலன் காணப்படலாம், கொஞ்சம் கோதுமை மணிகள் காணப்படலாம், இல்லை கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கலாம், நம்முடைய ஊழியம் கொஞ்சமாய் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியா இந்த கோதுமை மணிகளை மீதியாளரின் கையில் தப்புவித்து காக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலைக்கு நேராய் போராடினானோ, அதே போல நாமும் கூட இன்றைக்கு அநேகரை நாம் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளாய், அழிந்து போகிறதான பிள்ளைகளை நாம் தேவனுடைய சந்நிதிக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் ஆத்துமாக்கள் தானே, சின்ன ஊழியம் தானே, சின்ன காரியம் தானே என்று நாம் எண்ணி விடாதபடி அந்த மக்களை நாம் என்ன சேர்த்து அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய், ஜெபத்திலே போராடுகிறவர்களாய், அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழி நடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவன் ஆலைக்கு நேராய் போராடினான். தனியாக அவன் போராடுகிறதை பார்க்கிறோம். எந்த காளைகளையோ எதையோ வைத்து அவன் என்ன செய்யவில்லை? போராடிக்கவில்லை. சுயமாய் அவன் தனியாக போய் என்ன செய்கிறான்? போரடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட தனி ஒரு ஆளால் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நின்று ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கோதுமை மணியை அவன் காத்து மீதியானின் கையில் தப்புவதற்காக அவன் போரடிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட தேவ பிள்ளைகள் அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாய், கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆத்துமாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் காப்பாற்றி சத்துவின் கை நின்று, உலகத்தின் கை நின்று அவர்களை தப்புவித்து நாம் ரட்சிக்க பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இங்கே பாருங்க, அவர் மீதியானின் கையில் தப்புவிக்க அவர் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாமும் கூட அநேக ஆத்துமாக்கள், நம்முடைய இளஞ்சன பந்துக்கள், நம்மளோட உடன்பிறந்ததான மக்கள், நம்மோடு பழகுதான பிள்ளைகள், பக்கத்தில் இருக்கிற மக்கள், அயலகத்தார் எல்லாரும் ரட்சிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காய் நாம் ஜெபத்திலே தாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் நாம் ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தனி ஒரு ஆளாக சபைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 6:9. கைகளை திறப்படுத்தியர்கள். இங்கே பார்க்கிறோம், அலங்கம் கட்டி முடித்தாயிற்று. அது இன்னும் முன்னேறி சென்று விடுவாங்க, இன்னும் பல காரியங்களை செய்து விடுவார்கள் என்று சங்களால் போன்றவரோடு கூட எல்லாரும் எப்படியாகிலும் அதை தடுத்து நிறுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நெகேமியா ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய கைகளை திடப்படுத்தி அருளும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் அவர் ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தான், ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஜெபத்திலே அவன்
கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய கைகளை என்ன செய்யும், திடப்படுத்தி அருளும். இங்கே பாருங்க, கிதியோன் அது மாத்திரமல்ல, நெகேமியா போன்றதான பிள்ளைகள் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி என்னோடு கூட இருப்பார், எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கைக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எதிர்த்து வருகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து, ஆண்டவரை நீருடைய கைகளை திடப்படுத்தி வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்றுகிறார். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:32. தாவீதுக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறதான கோலியாத்தை பார்த்து எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருந்ததான வேளையிலே நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போய் கோலியாத்துக்கு விரோதமாய் போராடி அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அவனை வெட்டி வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரிடத்திலே அவன் நம்பிக்கை வைத்தான். நாமும் கூட கிதியோனை போல, இல்லை என்றால் நெகேமியா போல, தாவீதை போல கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் ஜெபித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நமக்கு எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:14 பார்க்கிறோம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நீ தேவனை சார்ந்து போய் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் பலனா இருக்கு என்று சொல்லி நம்மளே சோர்ந்து விடாதபடி கொஞ்சம் பலனா இருந்தாலும் கூட பலத்தோடு நாம் போகும்போது ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தேவனுக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனோதிடம், ஒரு தைரியம் யோனத்தானுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் அங்கே போவோம், கர்த்தர் நம்மோடு கூட வருவார், அநேகரை ரட்சிப்போம். இல்லையா, சில பேரா இருந்தாலும் கூட நாம் ரட்சிப்போம், நாம் கடந்து செல்லுவோம் என்று சொல்லி ஒரு மனதிட தைரியத்தோடு அவன் கடந்து செல்வதை பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு கூட நாமும் கூட தேவனை சார்ந்து செல்லும் போது தேவன் கொஞ்சமா அல்லது அதிகமா, அதுக்கு ஏன் மேற்பட்ட ஆத்துமாக்களை கூட நம்மை கொண்டு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அநேகரையோ அல்லது கொஞ்சம் பேரையோ யாரா இருந்தாலும் கூட தேவன் நாமத்தை நாம் செல்லும் போது, நாம் அவருடைய நம்பிக்கையை செல்லும் போது தேவன் அநேகரையோ சிலரையோ ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிங்க. ஆதியாகமம் 17:1. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாமத்தின் நிமித்தமாய் அவர்கள் தேவனை நம்பி போறாங்க. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவரான தேவன். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் நம்பி விசுவாசித்து அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார்கள். ஹல்லேலூயா. மூலமாய் அநேகரை அவர் ரட்சித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:15-16.
ஹalleluya. இங்கே பாருங்க, ஆண்டவரே நான் எவ்வாறு இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய கோத்திரம், என் குடும்பம் தேசத்திலே மிகவும் எளிமையான ஒரு குடும்பம். என் குடும்பத்திலே நான் மிகவும் எளியவன். நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். ஹalleluya. எப்படி மீதியானின் கையிலிருந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும், எப்படி மீதியானியரை நான் முறியடிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஹalleluya. நீங்க குடும்பம் மிக எளிமையான குடும்பம், சிறிதான குடும்பம். நான் எல்லாரிலும் மிக சிறியவனாக இருக்கிறேன், நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி. ஹalleluya. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நான் மிக சிறியவனாக இருக்கிறேன், எனக்கு பலன் கிடையாது, என் குடும்பத்திலே நான் மிகவும் சிறியவன், என் குடும்ப தேசத்திலே வலிமை வாய்ந்ததல்ல, அது மிகவும் பலனற்ற ஒரு சிறிய குடும்பமாக இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? ஹalleluya. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஹalleluya. நீங்களும் இன்றைக்கு ஒருவேளை சிறுமையுமாய் எளிமையுமாய் நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் கிதியோனை அழைத்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்மையும் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாமும் கூட கர்த்தரை தெரிந்தெடுத்ததான இந்த உன்னத ஊழியத்தை செய்கிறவர்களாய், அநேக ஆத்துமாக்களை ரட்சித்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. நான் சிறியவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு ஞானம் கிடையாது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஹalleluya. நான் எல்லாரும் சிறியவன், என் குடும்பத்திலே நான் கடைக்குட்டி என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. ஹalleluya. தேவன் அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்தார். ஹalleluya. இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காய் கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காய், அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காய், இந்த சத்துருவின் கையிலிருந்து மீட்பதற்காய், உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் அவரோடு சொல்லுகிறார், ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல அந்த ஜனங்களை முறியடிப்பாய். ஹalleluya. அவன் பாருங்க, அவன் ஒருவனா இருக்கிறான், ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானில் எல்லாரையும் முறியடிப்பாய் என்று சொல்லி. ஹalleluya. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எனக்கு பலன் இல்லை, நான் அவர்களுக்கு போய் என்ன சொல்ல முடியும்? அவர்கள் வெகு திரளான ஜனங்களா இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே நான் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும், எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு வேலையை கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவ பிள்ளை, நீங்கள் தனி ஒரு ஆளாய் கிதியோன் எவ்வாறாய் அந்த மீதியானை முறியடித்தானோ, எத்தனை திரள் கூட்டம் முன்பதாய் காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை கூற உங்களால் முடியும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகிக்க உங்களால் முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தராலே முடியும். ஆமென். தேவ பிள்ளைகளே, எவ்வாறாய் மீதியானை ரட்சித்தாரோ அதே போல இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற அநேக மக்களை ரட்சிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் சிறியவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஞானமில்லை, அறிவில்லை நாம் சொல்லிக் கொண்டிருக்காதபடி கர்த்தருக்கு நாம் இடம் கொடுப்போம். ஹalleluya. கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஹalleluya. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆதியாகமம் 28:15 பார்க்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. எந்த சேனை வந்தாலும், எத்தனை பேர் நமக்கு எதிர்த்து வந்தாலும் கூட கர்த்தருடைய பயம் நமக்கு புயம், நமக்கு பராக்கிரமம் செய்யும். ஹalleluya. அவர் நம்மை காப்பார். அவர் எல்லா எதிர்த்து வருகிற எல்லா மீதியானியையும் முறியடிக்கக்கூடியதான பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. என்னாகமம் 23 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 23:22. காண்டாமிருகத்தின் கொஞ்சம் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், சிறியவன் எளியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்ததான பலனை நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. அவருடைய பிரசனத்தை நமக்கு கொடுக்கிறார், அவருடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஹalleluya. அந்த கிதியோனை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹalleluya. உங்களில் இருப்பவர் பெரியவர். ஹalleluya. உலகத்தில் இருப்பவரையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை
உங்களையே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை வேறுபடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நம் கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி நாம் தப்புவிக்க போவோம்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்மோடு கூட அநேகரை ரட்சிப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அனுப்பினவர் நான் அல்லவா, ஆண்டவர் அல்லவா உங்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பலத்தோட நீ போ, உன் தேவனை சார்ந்து நீ போ. அனுப்பினவர் தேவன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியா நீங்கள் எகிப்தியரை, இல்லையென்றால் அந்த மீதியானியரை ஒருவனை நீங்கள் முறியடிக்கிறது போல அந்த ஜனம் முழுவதையும் முறியடிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கு நீங்கள் தேவனை சார்ந்து நீங்கள் ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிரியோன் தனி ஒரு ஆளா இருந்து அவன் என்ன செய்தான்? அந்த கோதுமையை காப்பாற்றினான். இன்றைக்கு கூட அநேக ஆத்துமாக்கள், கொஞ்சம் ஆத்துமாக்கள், நிறைய ஆத்துமாக்கள் யாரா இருந்தாலும், அநேகரா சிலரா இருந்தாலும் கூட அவரை ரட்சிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உணர்ந்தவர்களா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தருகிறேன், நான் வந்து தருகிறேன். அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்கு உங்களுடைய செய்தியை சொல்ல என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த பலத்தோட போய் சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க அநேக சாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவரையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி ஜனங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, என் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே சிறந்தவர். எங்கள் மத்தியிலே மட்டுமாய் அசைவாடி கொண்டிருந்தபடியால் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே மனிதனை முறியடிப்பது போல மீதியானை முறியடிக்கத்தக்கதான பலனை கண்டு கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்களை பலப்படுத்து. பலனில்லாத எங்களை பலப்படுத்துவதாக அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் திறப்பின் வாயிலில் செபிக்கக்கூடியதான ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவே, வருகை ஆண்டவரே வெகு சீக்கிரமாய் காணப்படுகிறது. ஒரு கூட்ட மக்களை கர்த்தாவே ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. ஒவ்வொல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்ப்பவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்ப்பவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகவல்லோ பாக்கிய பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகவல்லோ பாக்கிய பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை
எத்தனை இன்னல்கள் என் வாழ்வு வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வு வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை சிந்தி சாட்சியால் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. எத்தனை சிந்தி சாட்சியால் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஈஸ்வரே உத்திரு பாதமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே நன்மையான நல்ல மதிய வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நல்ல நேரம் வரைக்குமாயப்பா தேவனோடு கூர்ந்தபடியால் ஸ்தோத்திரம். என் மனசிலே உலாவி கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிரசன்னத்தினால் நிலைத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே இருக்கிறதான பலத்தோடு கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர்களை மாற்றுவராக அனுப்பினவர் நாடகமான கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறப்பா. நாங்கள் எளியவர்களாய் காணப்படலாம் சிறியவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் அனுப்பினதான தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அழிந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திறப்பின் வாயின் கவல்காயில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே எங்களோடு கூடதான பழகிதான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களோடு வேலை செய்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். தாய் தந்தைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாப்பா சோதரா அக்கா பக்கத்தினர் உற்றார் உறவினர் ஒவ்வொரு ரட்சிப்புக்காய் இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுப்பா சோதரம் ஒவ்வொருவருடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்திலே கர்த்தாவே பங்கடைய கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். துதி கனமகிமை மகிமை செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் மனைவியோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வரையில் மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும்